ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ சீக்கிரம் வந்து சேரும். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா என்ன சமைக்கிறது, பிரியாணி சமைக்கலாமா, என்ன பிரியாணி சமைக்கிறதுன்னு சொன்னா இந்த சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். தம் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இந்த சிக்கன் பிரியாணியும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னன்றத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு கப் வெங்காயம், அதாவது ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு ஒண்ணா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போறோம். பாருங்க, இதுதான் இந்த பேஸ்ட். இந்த பேஸ்ட்டை சைட்ல வச்சுக்கோங்க. சிக்கன் பிரியாணி செய்யும் போது இந்த பேஸ்ட்டை போட்டு தான் சமைக்க போறோம். அப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினால 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா 2 போதும். இது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி ரெடியா வச்சுக்க போறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே வீட்டில் அரைச்சு வச்சிருந்தேன். அந்த பேஸ்ட்டையே நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஒரு 6 மாசம் எப்படி அது கெட்டு போகாம வைக்கலான்றத ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். அந்த வீடியோவை பாருங்க. எப்படி ஒரு 6 மாசம் வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெடாம இருக்கும்ன்றத நான் சொல்றேன். சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யறான்றத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் கீ ஊத்துறேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ 2, ஏலக்காய் 5, கிராம்பு ஒரு 5, பட்டை ஒரு 4, ஷாய் ஜீரான்னு சொல்லிட்டு ஒரு ஜீரா இருக்கு. அதை ஒரு 2 ஸ்பூன் நான் போட போறேன். இது ஏன் நான் சேர்க்கிறேன்னா, ஜீரக சம்பா அரிசியில நம்ம பிரியாணி செய்யும் போது இது போட்டா இன்னும் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த சாய் ஜீராவை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் பொன்னிறம் வர வரைக்கும் நான் வறுத்துட்டு வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதுல போட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரையும் வறுத்து எடுக்க போறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, இது கூடவே 2 பெரிய ஸ்பூனு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறமா ஒரு லைம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு லைமை அதில் புளிய போகிறேன். ஏன் இந்த லைமை போடுறேன்னா அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. லைம் போட்டால் அரிசி ஒட்டாமல் இருக்குன்றதுக்காக தான் நான் லைம் போடுறேன். லைம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற வரையும் அந்த குக்கரை ஓபன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3 ஸ்பூனு நெய் அதில் போட்டுட்டு மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வெறும் 10 நிமிஷம் தாங்க. என்னடா இது சீக்கிரமா பிரியாணி செய்யணுமே, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டாம். 10 நிமிஷத்துல அருமையான கம கமன்னு ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.